புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. இந்த உலகத்திலே புயலுக்கு பின்பு தென்றல் வராது, புயலுக்கு பின்பு சேதம்தான் வரும். ஆனால் கடவுளை நம்புகிற பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் புயல் என்கிற போராட்டத்துக்கு பின்பு, புயல் என்கிற கஷ்டத்துக்கு பின்பு, புயல் என்கிற நோய்க்கு பின்பு, புயல் என்கிற கண்ணீர் கவலைகள் போராட்டத்துக்கு பின்பு சேதம் பெற கடவுள் விட மாட்டார். அதை அவர் ஆசீர்வாதமாக தென்றல் காற்றாக மாற்றி காட்ட வல்லவராக இருக்கின்றார். நாம் எவ்வளவு தூரம் அழுகையோடு கண்ணீரோடு வேதனைப்பட்டோமோ அதுக்கு பதிலாக கண்ணீரோடு இறைவனுக்கு நன்றி சொல்லும்படி இறைவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கின்றார். சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கூறுவது என்னவென்றால், என் மகனே மகளே, என்னை நீ நம்பியிருப்பதனால் உனக்கு எந்த குறையும் வராது. உன் குறைகளிலே நான் நிறைவு உண்டாக்க வல்லவராக இருக்கிறேன் என்று. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் குறைகளில் நிறைவை கொண்டு வருகிறவராக இருக்கின்றார், இல்லாமைகளில் நிறைவானதை கொண்டு வருகிறவராக இருக்கின்றார். நம் ஆண்டவர் மகிமையின் தேவனாக இருக்கின்றார். புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது புது ராகம் பிறந்தது. மீண்டுமாக புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது புது ராகம் பிறந்தது. மீண்டுமாக புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. என்றும் என்றும் வல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே. கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா. கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா. விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா. விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா. எல்லோருமாக புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது புது ராகம் பிறந்தது. எல்லோருமாக புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது புது ராகம் பிறந்தது. எல்லோருமாக நன்றி அப்பா நல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே. சொல்லுவோம் நன்றி அப்பா வல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே. என்றும் என்றும் வல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே. எபினேசர் நீர்தானையா,
இதுவரை உதவினீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோஜி நீர்தானையா, என்னையும் கண்டீரையா. எல்ரோஜி நீர்தானையா, என்னையும் கண்டீரையா. ஒருமாக புகழ்கின்றேன் பாட்டு பாடி, புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. சொல்லுவோமா? புகழ்கின்றேன் பாட்டு பாடி, புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. சொல்லுவோம். நன்றி அப்பா நல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே. என்றும் என்றும் வல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே. அன்பான சகோதர சகோதரிகளே, நேரலையில் இணைந்திருக்கிற அன்பானவர்களே, நம்முடைய கடவுள் அன்று மட்டும் வல்லவர் அல்ல, இன்றும் அவர் வல்லவர், என்றுமே அவர் வல்லவராக இருக்கின்றார். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்கு அற்புதம் செய்கிறவராக இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய புயல் காற்று வீசினாலும் திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுவார், ஆண்டவரோ புயலை தென்றலாக மாற்றுவார் என்று. நம்முடைய ஆண்டவர் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் வீசுகிற அனைத்து புயலையும் தென்றலாக மாற்றி காற்ற வல்லவராக இருக்கின்றார். இந்த உலகத்திலே புயலுக்கு பின்பு தென்றல் வராது, புயலுக்கு பின்பு சேதம்தான் வரும். ஆனால் கடவுளை நம்புகிற பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் புயல் என்கிற போராட்டத்துக்கு பின்பு, புயல் என்கிற கஷ்டத்துக்கு பின்பு, புயல் என்கிற நோய்க்கு பின்பு, புயல் என்கிற கண்ணீர் கவலைகள் போராட்டத்துக்கு பின்பு சேதம் பெற கடவுள் விட மாட்டார். அதை அவர் ஆசீர்வாதமாக தென்றல் காற்றாக மாற்றி காட்ட வல்லவராக இருக்கின்றார். நாம் எவ்வளவு தூரம் அழுகையோடு கண்ணீரோடு வேதனைப்பட்டோமோ அதுக்கு பதிலாக கண்ணீரோடு இறைவனுக்கு நன்றி சொல்லும்படி இறைவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கின்றார். இன்றைக்கும் இங்கு வந்திருக்கிற உங்களையும் நேரலையில் இணைந்திருக்கிற உங்கள் எல்லோரையும் ஆண்டவருடைய வல்லக்கரம் தொட்டு ஆசீர்வதிப்பதாக. இன்றும் உங்கள் வாழ்க்கையில் வீசுகிற புயலை ஆண்டவர் தென்றலாய் மாற்றி காட்டுவாராக. புயல் காற்று உங்களை ஒருபோதும் சேதப்படுத்தாதபடி உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் எதிர்காலத்தை, உங்கள் வருமானத்தை, உங்கள் திட்டத்தை சேதப்படுத்தாதபடி ஆண்டவர் அனைத்தையும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவாராக. உங்கள் பலவீனத்தில் அவர் உங்களுக்கு பலன் கொடுப்பாராக. உங்கள் வேதனையில் அவர் உங்களுக்கு திடன் அருளுவாராக. உங்கள் நோயில் அவர் உங்களை குணமாக்குவாராக. நீங்கள் பார்க்கிற மலையை அவர் அகற்றி காட்டுவாராக. நீங்கள் பார்க்கிற சகல வேதனைகளையும் அவர் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி காட்டுவாராக. அந்த இறைவனை பார்த்து நாம் சொல்லுவோம், சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. ஒருமாக சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம், குறையில்லையே. சொல்லுவோம், சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. வேண்டுமாக சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், உம்மை ஆராதிக்கிறோம், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே.
சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. ஆத்துமாவை தேற்றுகின்றார், ஆவி பொழிகின்றார். ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவி பொழிகின்றார். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் கிருபை என்னை தொடரும். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் கிருபை என்னை தொடரும். தூரமாக சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சொல்லுவோம், குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சொல்லுவோம், வல்லவரே உம்மை போற்றுகிறோம், பரிசுத்தரே உம்மை போற்றுகிறோம், இரட்சகரே உம்மை போற்றுகிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த பாடல் சாதாரண ஒரு பாடல் அல்ல, இது வெறும் வார்த்தை அல்ல, இது அனுபவமாகும். கடவுளை நம்பினவருடைய ஒரு பெரிய அனுபவமாகும். அந்த அனுபவத்தை இன்றைக்கும் ஆண்டவர் நம் எல்லோருக்கும் கொடுக்கிறவராக இருக்கின்றார். இந்த உலகம் என்ன சொல்லும், சாத்தான் என்ன சொல்லுவான் என்றால், கடவுளை தேடாதே, உலகத்தை தேடு, உனக்கு ஒரு குறையும் வராது என்று. பணம் வந்தால் உனக்கு ஒரு குறையும் வராது என்று அழகை சொல்லுவான். ஆனால் தூய ஆவியானவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் தெரியுமா? மகனே, மகளே, இந்த உலகத்தினால் உன்னை திருப்திப்படுத்த முடியாது, இந்த உலகத்தின் செல்வத்தினால் உன்னை திருப்திப்படுத்த முடியாது. எல்லாம் வல்ல இறைவனால் மட்டும்தான் நம்மை திருப்திப்படுத்த முடியும் என்று. ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கூறுவது என்னவென்றால், என் மகனே, மகளே, என்னை நீ நம்பியிருப்பதனால் உனக்கு எந்த குறையும் வராது, உன் குறைகளிலே நான் நிறைவு உண்டாக்க வல்லவராக இருக்கிறேன் என்று. ஆகவே அன்பானவர்களே, நேரலையில் இணைந்திருக்கிறவர்களே, இப்பொழுது உங்கள் குறைகளை நீங்கள் பார்க்க வேண்டாம், உங்கள் குறைகளை நிறைவாக்குகிற ஆண்டவரையே நீங்கள் பாருங்கள். என் ஆண்டவரே, நீர் குறைகளை நிறைவாக்குகிறவர், உம்மை நான் போற்றுகிறேன் என்று நீங்கள் சொல்லுங்கள். என் தேவனே, நோய்களில் நீர் அற்புதம் செய்கிறவர், உம்மை போற்றுகிறேன் என்று சொல்லுங்கள். என் ஆண்டவரே, என் கண்ணீரில் எனக்கு நீர் அதிசயம் செய்கிறவர், உம்மை நான் போற்றுகிறேன் என்று சொல்லுங்கள். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் குறைகளில் நிறைவை கொண்டு வருகிறவராக இருக்கின்றார், இல்லாமைகளில் நிறைவானதை கொண்டு வருகிறவராக இருக்கின்றார். நம் ஆண்டவர் மகிமையின் தேவனாக இருக்கின்றார். அவர் நம்மை பசும்புல் தரையிலே மேய்க்கிறார் என்று நாம் பாடியிருக்கிறோம். அமர்ந்த தண்ணீரை கொண்டு செல்லுகிறார் என்று பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு எங்கு ஆசீர்வாதம் உண்டு என்பதை கடவுள் அறிந்திருக்கிறார். உங்களுக்கு எங்கு உயர்வு உண்டு என்பதை கடவுள் அறிந்திருக்கின்றார். உங்கள் பிள்ளைகளுக்கு எங்கு அழகான எதிர்காலம் இருக்கிறது என்பதை இறைவன் அறிந்திருக்கின்றார். உங்கள் குடும்பத்துக்கு எங்கே சிறப்பான வாழ்வு உண்டு என்பதை இறைவன் அறிந்திருக்கின்றார். அங்கு அவருடைய பிள்ளைகளை அவர் வழி நடத்துகிறவராக இருக்கின்றார். அங்கு அழைத்து சென்று அவருடைய மகிமையை நாங்கள் காணும்படி செய்கிறவராக இருக்கின்றார். அப்படியே நம்முடைய உள்ளத்தை ஆண்டவரை நோக்கி உயர்த்துவோம், அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம், அந்த ஆண்டவரை போற்றுவோம், அந்த ஆண்டவரை மாட்சிப்படுத்துவோம். ஹல்லேலூயா. உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். சொல்லுவோமா? உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். வல்லவரே ஸ்தோத்திரம், நல்லவரே ஸ்தோத்திரம், நல்லவரே ஸ்தோத்திரம். வல்லவரே ஸ்தோத்திரம், நல்லவரே ஸ்தோத்திரம், நல்லவரே
ஸ்தோத்திரம். நல்லவரே ஸ்தோத்திரம். எல்லோருமாக ஆண்டவரை போற்றி மாட்சிப்படுத்துவோம். நன்றி ஆண்டவரே, உமை போற்றுகிறோம், உமை துதிக்கிறோம், உமை ஆராதிக்கிறோம், உமை மகிமைப்படுத்துகிறோம். மகிமையின் ஆண்டவரே, வெற்றியின் ஆண்டவரே, விடுதலையின் ஆண்டவரே, எங்களை அழைத்து செல்லுகிற ஆண்டவரே, எங்களை அரவணைக்கிற தெய்வமே, எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிற ஆண்டவரே, உமை நாங்கள் போற்றுகிறோம், போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். எங்களை அமர்ந்த தண்ணீரண்டை அழைத்து செல்லுகிறவரே, எங்களை பசும்புல் தரைக்கு அழைத்து செல்லுகிறவரே, எங்கள் வாழ்க்கையில் நிறைவானதை காட்டுகிற தெய்வமே, எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை காட்டுகிற ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். நாங்கள் தேடுவதை எங்களுக்கு காட்டுகிறவரே, நாங்கள் விரும்புவதை எங்களுக்கு கொடுக்கிறவரே, எங்களை ஒருபோதும் தாகம் எடுக்க விடாதவரே, எங்களை ஒருபோதும் வெட்கப்பட்டு போக விடாதவரே, எங்களை ஒருபோதும் பசியில் இருக்க விடாதவரே, எங்கள் தேவைகளில் நிறைவளிக்கிற ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுக்கு பதில் கொடுக்கிற தெய்வமே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இருளில் இருந்த எங்களை வெளிச்சத்தில் கொண்டு வருந்தவரே, பாவத்தில் இருந்த எங்களை பரிசுத்தமாக மாற்றுகிற ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இப்பொழுதும் நீர் அற்புதம் செய்து கொண்டிருப்பதற்காக, இப்பொழுதும் எங்களை நீர் ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காக, இப்பொழுதும் எங்களை அபிஷேகம் பண்ணுவதற்காக, இப்பொழுதும் எங்களை தொட்டு குணமாக்குவதற்காக நாங்கள் உம்மை போற்றுகிறோம், போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் உடலில் உள்ள நோய்கள் குணமடைவதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் மேல் இருக்கிற பாரங்கள் நீங்குவதற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு எதிராக இருக்கிற தீமைகள் அகலுவதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை நீக்குவதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் சிறை கதவை திறந்து வெளியே கொண்டு வருவதற்காக, எங்கள் சங்கிலி கட்டுக்களை அறுத்து போடுவதற்காக உம்மை நாங்கள் போற்றுகிறோம், போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஐயா, மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். உம்மை நாங்கள் மாட்சிப்படுத்துகிறோம். பரிசுத்தரே ஸ்தோத்திரம், தூயவரே ஸ்தோத்திரம், மகிமையின் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களோடு கூட இருக்கிறவரே, எங்களோடு பிரசன்னமாக இருக்கிறவரே, எங்களை கண்ணோக்கி பார்க்கிறவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். சொல்லுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், எனக்கே நீ சொந்தம் என்றார். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், எனக்கே நீ சொந்தம் என்றார். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
அல்லேலூயா. 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 தந்தையே உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். தூய ஆவியே உம்மை ஆராதிக்கிறோம். ஆராதனை ஆராதனை. ஆமென் ஆமென் ஆமென். நாம் அமைதியாக உட்காருவோம். நாம் இப்பொழுது காணிக்கை வழிபாட்டில் பங்கு பெறப் போகின்றோம். இறைவன் எங்களுக்கு செய்த அனைத்து நன்மைகளையும் நினைப்போம். இறைவன் எங்களுக்கு கொடுத்ததிலிருந்து அவருக்குரியதை அன்பு காணிக்கையாக இப்பொழுது நாங்கள் அர்ப்பணிக்கலாம். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளில் நீர் தாமே எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி கூறுகிறோம். இங்கே வந்திருக்கிறவர்கள், நேரலையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி கூறுகின்றோம். இது அன்பின் ஆண்டவரே, எங்கள் காணிக்கையை உம்முடைய திருச்சமூகத்தில் கொண்டு வருகின்றோம். ஆண்டவருடைய அருக்கரம் இந்த நேரத்தில் இந்த காணிக்கையை எடுத்து ஆசீர்வதிக்கட்டும். 5 அப்பங்கள் 2 மீன்களை உம்முடைய அருக்கரம் ஆசீர்வதித்தது, அதுபோல இந்த நேரத்தில் எங்களையும் எங்கள் காணிக்கையும் உம்முடைய அருக்கரம் ஏந்தி ஆசீர்வதிக்கட்டும். அன்பின் ஆண்டவரே, இந்த நற்செய்தி பணியை காணிக்கைகள் மூலம்